வணக்கம். விருதுநகர் மற்றும் இதை சுற்றி வட்டாரத்தில் இருக்கிற பல்வேறு மக்களுக்கு ஒரு வருத்தமான செய்தி என்னென்னு கேட்டிங்கன்னா, விடி மணிநகர் எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. மதுரையிலேருந்து திருநெல்வேலி போகிற ரோட்டில் விருதுநகருக்கு கொஞ்சம் முன்னாடி விடி மணிநகர் அப்படின்ற ஒரு நகர் சமீபத்தில் உருவாச்சு. எப்படி உருவாச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, தங்கராஜ் அப்படின்ற ஒரு மிகச்சிறந்த ஒரு தொழிலதிபர், அவருடைய மகன் ஒரு விபத்தில் இறந்துட்டார் சில ஆண்டுகளுக்கு முன்னாடி. அப்போ தன்னுடைய மகனுடைய நினைவாக என்ன செய்கிறாருன்னா, ஒரு நகரை உருவாக்குறாரு. பொதுவாக எல்லோரும் ஒரு இறப்பு அப்படின்றது இருந்துச்சு அப்படின்னா ஒரு சமாதி கட்டுவாங்க, அப்படி இல்லைன்னா ஒரு மணிமண்டபம் கட்டுவாங்க, அப்படின்னா அவங்களுடைய பேரில் ஏதாவது ஒரு ட்ரஸ்ட் ஆரம்பிப்பாங்க. ஆனால் இவர் என்ன பண்ணியிருக்காரு, ஒரு ஊரவே உருவாக்கியிருக்காரு. இந்த இருக்குது பார்த்தீங்களா ஹைவேஸ், இந்த தேசிய நெடுஞ்சாலையில் இந்த இடத்துல இருக்கிற மிகப்பெரிய ஒரு நகர். நான் இந்த இடத்துல நின்றுக்கிட்டு இருக்கேன். இதை சுற்றி பல்வேறு வீடுகள் இருக்குது. ஸோ அப்போ ஒரு மிகச்சிறந்த ஒரு மணி நகரை உருவாக்கியிருக்காரு. இந்த இடத்துல தன்னுடைய மகனுக்கு சிலை வைத்து ஒரு கோவிலுக்கு இணையான ஒரு மணி மண்டபம் கட்டியிருக்காரு. இதெல்லாம் தாண்டி ஒரு மேல்நிலை பள்ளியை உருவாக்கியிருக்கிறாரு. விடி மணிகண்டன் அப்படின்ற ஒரு பேரில் ஒரு மேல்நிலை பள்ளி. இந்த பள்ளியை உருவாக்குனது மட்டும் இல்லாமல் அந்த பள்ளியில் படிக்கிற பல்வேறு மாணவர்களுக்கு இலவசமாகவும் அந்த கல்வியை கொடுத்துக்கிட்டு இருக்காரு. சில மாணவர்கள் ஃபீஸ் கட்ட முடியாத ஒரு சூழ்நிலையில் மெதுவாக கூட கட்டிக்கிங்க அப்படின்னு சொல்கிறதும், அது மட்டும் இல்லாமல் அங்கே ஒர்க் பண்ணுற ஸ்டாஃப்னு இருப்பாங்கள்ல, அவங்கக்கிட்ட ரொம்ப அனுசரணையாக பாசமாக அவங்களுடைய தேவையை பூர்த்தி பண்ணிகிட்டே வந்துக்கிட்டு இருக்காரு. கேட்டு பண்ணியிருக்கிறார். உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்கள், என்கிட்ட சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டு பண்ணியிருக்காரு. அதனால தான் இந்த ஸ்கூலில் வேலை செய்கிறதுக்கே நிறையா பேர் விரும்புவாங்களாம். இந்த ஸ்கூலில் போய் வேலை பார்த்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அந்தளவுக்கு ஒரு மிகச்சிறந்த ஒரு தொழிலதிபராக இருந்திருக்காரு. இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னு கேளுங்க. இந்த மணிநகரை உருவாக்குனார்ல, இப்போ பொதுவாக தன்னுடைய மகன் பேரில் ஒரு நகர் வேணும் அப்படி சொன்னால் யாருமே வாங்க மாட்டாங்க. அது ஊர் உலகத்தில் நடக்கிறது தான். ஆனால் இவர் என்ன பண்ணார், ரொம்ப குறைவான விலைக்கு எப்படியாவது இந்த நகரை உருவாக்கி ஆகணும் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப குறைவான விலைக்கு கொடுத்துருக்காரு. சில பேர்கிட்ட ஐயா எங்ககிட்ட கொஞ்சம் காசு தான் இருக்குது அப்படி சொன்னால், பரவாயில்ல இருக்கிற காசை கொடுங்க, நீங்கள் மெதுவாக தவணை முறையில் கட்டிக்கங்க அப்படி சொல்லி தவணை முறையிலையும் கொடுத்துருக்காரு. சரி, அப்போ இடம் வாங்கிட்டாங்க, வீடு கட்டணும்ல, அப்போ வீடு எப்படி கட்டுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காசு இல்லாதவங்களுக்கு இவரே தன்னுடைய சொந்த காசை போட்டு வீடும் கட்டி கொடுத்துருக்காரு. இப்படி இந்த பார்த்து இந்த மணிநகரை உருவாக்கி இருக்கிறாரு. பொதுவாக ஹைவேஸில் சில இடங்கள் இருந்துச்சுன்னா தொழிலதிபராக இருந்தால் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு மிகச்சிறந்த ஒரு தொழில் நிறுவனத்தை உருவாக்குவோம், அதில் எவ்வளோ லாபம் வருதுன்னு பார்ப்போம், அப்படி தான் நிறைய பேர் நினைப்பாங்க. ஆனால் தன்னுடைய ஒரே மகன் விடி மணிகண்டன் அவருடைய நினைவாக இங்கே மணிநகரை உருவாக்கின தங்கராஜ் சார் நேற்று இரவு ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வரும்போது எதிர்பாராத விதமாக ஒரு அரசு பேருந்தில் மோதி, இந்த பின்னாடி இருக்குது பார்த்திங்களா அந்த காரு மோதி சரியான விபத்தாயிருச்சு. தங்கராஜ் சார் அந்த இறந்துட்டார். உடனே அவங்களுடைய மனைவியும் டிரைவரும் அதிகமான அடிபட்டு மதுரையில் இருக்கிற மருத்துவமனையில் சேர்த்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு வருத்தமான செய்தியை ரொம்ப மனசு கஷ்டத்தோடு தான் ஷேர் பண்ணிக்கிறோம். ரொம்ப நாளாகவே ஒரு ஆசை, இந்த மணிநகரில் வீடியோ எடுத்து போடணும். எப்படி உருவாச்சு ஊர், பொதுவாக ஒரு ஊர் அழிஞ்சு போய்கிட்டு இருக்க சூழ்நிலையில் ஒரு ஊரை உருவாக்குன்னு அவரோட பேட்டி எடுக்கணும்னு ரொம்ப நாள் ஆசை. நான் கடைசியில் அவருடைய இறப்புக்கு தான் வர வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்கிறேன். ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறேன்.